Hello everyone, once again welcome back to the Game of Thrones brought to you by Big Basket. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் கதறினே ப்ரிவியூ பண்ணி எல்லாம் நீங்க ஆப்வியஸ்லி ஸ்மால் கவுன்சிலோட ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தா கூட என்னடா நடக்குது இந்த ஐபிஎல்ல அப்படிங்கிற மாதிரி திருப்பி ஒரு பயங்கரமான ஸ்டார்ட். ஒரே ஒரு சப் 200 கேம், ராதர் கேகேஆர் கேமும் 200 போயிருக்கணும். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் கேம்ஸ் முடிஞ்சு போச்சு. பீடாக் அவர் முன்னாடியே லைனப்ஸை கொடுத்திருந்தாரு. பட் அதுக்கு ஏத்த மாதிரி எதிர்பார்ப்போட போயிட்டு இருக்கா. என்ன நடக்குது மச்சி? எல்லாரும் இந்த அடி அடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் ஃபுட்பால் மாதிரி ஆயிடும் போல இருக்கு. ரிக்கி பாண்டிங் இறக்கி விட்டார் வைசாக் விஜயகுமார். அப்போ ஒரு ஓவர் போடு, கரெக்டா டெத் போலிங் போடு வா அப்படின்னு சொல்லி இறக்கி விட்டாரு. எங்க போயிட்டு இருக்கு? வேர் இஸ் ஐபிஎல் ஹெடட்? Asha, honestly speaking, the pitches are too good for the batsman to go there and explode. Sideways moment illa ball nikka maatengudhu. The Chennai pitch thavara engiyume nikkala. Small boundaries, lightning fast outfield. ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல எந்த பிச்சில் நீங்க ஃபுல் டாஸ், த்ரோ டவுன் ஆஃப் ஆனி, மார்க்கு ஃபுல் டாஸ் இப்படிலாம் போட்டா எங்க போட்டாலும் அடி வாங்கும். அப்போ வரும்போதே எப்படி வராங்க, ஒரு நெகட்டிவ் இதோட பயந்தினே வராங்க. ஐயோ 240 அடிச்சிருவான். எந்த போலரையும் பாருங்க தப்பிக்கணும்னு தான் வராங்க. 2 6 அடிக்கிறியா, நான் திருப்பி மேல போடுறேன் பாரு. உங்களுக்கு அந்த மென்டாலிட்டியில யாருமே வரமாட்டேன்றாங்க. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பீப்புள் ஹாஸ் டு சே, அடி வாங்கினா பரவாயில்ல, தில்லுக்கு துட்டுன்னு போலிங் போடு. இறங்கி அடிக்கிறியா 2 6 பரவாயில்ல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ பயப்படாத. ஒய்டா போடுறது, காலில் போடுறது, bowlers are also become too defensive. ஆஷா, அதை தான் நினைக்கிறேன். சரி விடுங்க, அதெல்லாம் விடுங்க. இப்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், கபாலி 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துக்கு திரும்பி வந்திருக்கான். திரும்பி வந்த கபாலி அதே மாதிரி கபாலியா, அந்த கபாலியா வந்தானா இல்லையா? அந்த ஹோம் கம்மிங் உங்களுக்கு எப்படி இருந்தது? அதை செய்யும் ஐயா விளக்கி சொல்றீங்களா? இல்ல, உங்க ஸ்மால் கவுன்சில் ரிவ்யூலயே நான் அதை பத்தி கொஞ்சம் ஸ்லைட்டா பேசியிருந்தேன். எனக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்தது மச்சி. நான் 2015ல கடைசியா சிஎஸ்கேக்கு இந்த இடத்துல ஆடினேன். அதுக்கப்புறம் அவே போலரா வந்து ஆர்ஆருக்கு அவே பிளேயரா வந்து சிஎஸ்கே அகேன்ஸ்டா விளையாட்டு போனேன். இன்ஃபேக்ட் 2 கேம்ல ஐ திங்க் ஒரு மேன் ஆஃப் த மேட்சோ இல்லை 2 மேன் ஆஃப் த மேட்சோ கூட வாங்கினேன். ஒரு தடவை இதுல சிசிஏல கூட ஒரு மேட்ச் விளையாடினேன். சிஎஸ்கேக்கு அகேன்ஸ்டா விளையாடும் போது எப்பவுமே நம்ம டீமுக்கு அகேன்ஸ்டா நல்லா பண்ணணும்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் திரும்பி இந்த மேட்சை பார்த்தது ஒரு கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபீலிங். எப்பவுமே சொல்லுவாங்க நாலேஜபிள் சென்னை கிரௌட் அப்படின்னு. ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் சென்னை கிரௌட பார்த்தேன் மச்சி. ஆக்சுவலா வந்து எனக்கு, நான் சொல்றேன், நீ சவுத் ஆப்பிரிக்கால இருக்க, நீ கடைசியா சென்னையில நீ எப்ப மேட்ச் பார்த்தேன்னு தெரியல. ஐ திங்க் அந்த ஆர்சிபி ஃபைனலா தான் இருக்கும். நீ வந்து சென்னையில ஒரு தோனி மேட்ச் விளையாடும் போது தயவு செய்து வந்து ஒரு வாட்டி பாத்துரு. அன்ரியலா இருக்கு மச்சி. என்னால வந்து எக்ஸ்பிளைனே பண்ண முடியல. என்ன அவர் இன்னும் 5 வருஷம் ஆட போறாரு, இந்த வருஷத்துல முடிச்சு ஒரு மூட்டை கட்டிட்டு போற மாதிரி எல்லாம் பேசிருக்கீங்க. அந்த மாதிரி நான் அவர் மூட்டையை கட்ட போறாரு அந்த மாதிரி எல்லாம் நான் பேசல. நான் ஐ டிடன்ட் மீன் தட். நான் என்ன சொல்றேன் சொல்லல, எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. யோ அவர் என்ன சொல்லிருக்காருன்னு எல்லாம் முதல்ல ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. வீல் சேர்ல இருந்தாலும் இந்த டீம் என்ன ஆட சொல்லும், நான் டிசைட் பண்ணும் எப்ப என்னால முடியும்னு. நீங்க எல்லாம் யாருக்கு? வியூவர்ஸுக்கு சொல்றேன் தம்பி, உங்களுக்கு சொல்லல. நீங்க யாரும் டிசைட் பண்ணிட்டு நிறைய பேர் வேற மெசேஜ் பண்றீங்க டிக்கெட் கூட. கடைசியா ஒரு தடவை அவரை பார்க்கணும். யோ அவர் எங்கேயும் போக மாட்டாரியா, இன்னொரு 5 வருஷம் ஆடுவார், செஞ்சு டிக்கெட் கேட்க நிறுத்துங்க. அவர் இன்னும் 5 வருஷம் ஆடுவாரு, ஆடணும். அதுக்கப்புறம் தல தோனி ஏதாவது ஸ்பெஷலா உங்களுக்கு சொல்லி ஒரு நாஸ்டால்ஜிக் மொமெண்ட் ஏதாவது இருந்ததா? கண்டிப்பா ஏதாவது சொல்லிருப்பாரு, மறைக்காம சொல்லுங்க. வியூவர்ஸ் இருப்பாங்க, சொல்லுங்க. அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா, ஆர்ஆர்ல வந்து நான் நிறைய வந்து எனக்கும் சஞ்சு சாம்சனுக்கும் பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு கீப்பர், அதாவது நீ முன்னாடி ஒரு பாயிண்ட் இப்ப சொன்ன, போலர்லாம் ரொம்ப டிஃபென்சிவ் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை பத்தி ஒரு சின்னதா ஒன்னு அட்ரஸ் பண்றேன். அதாவது வந்து கூடிய விரைவில் போலர்ஸ்க்கெல்லாம் பர்சனல் சைக்காலஜிஸ்ட் கூட்டிட்டு போற ஒரு நிலைமை வந்துடும். நான் ஜெனுவினா சொல்றேன். நீ சொல்றதெல்லாம் ஓகே, ஒரு பக்கம் டிஃபென்சிவ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இட்ஸ் லிட்ரலி நாட் போலபிள் ஆன் செவரல் அகேஷன்ஸ் மச்சி. நீ வந்து ஸ்டம்ப பிளேலியே வைக்க முடியல மோஸ்ட் ஆஃப் த கிரவுண்ட்ஸ்ல. நீ சொல்ற ஃபுல் டாஸ்ன்னு செஹல் வந்து சாய் சுதர்ஷனுக்கு ஃபுல் டாஸ் மட்டும் தான் போட்டு டாட் பால் ஒரு ரன் கொடுத்தான். இன்ஃபேக்ட் ஃபுல் டாஸ் இஸ் நாட் சச் அ பேட் பால். ஏன் நான் சொல்றேன்னா, அந்த விக்கெட்ல போட்டா ஃபுல் டாஸோட ஈஸியா வருது. சில விக்கெட்ல எல்லாம் ஃபுல் டாஸ் போட்டா எப்படி வரும்? சின்ன குழந்தையில ஃபுல் டாஸ் போடுவோம், அது ஈஸியா இருக்கும் அடிக்கிறதுக்கு, அதனால போடுவோம். சில பிச்சிலாம் ஃபுல் டாஸோட பால் பிச்சில் பிச்சானா ஃபுல் டாஸ் மாதிரி வருது, அதோட பெட்டரா வருது, அல்வா துண்டு மாதிரி. அந்த இந்த படத்துல வருமே,
சூரிய வம்சத்துல அந்த மாதிரி அல்வா துண்டு மாதிரி வருது பால் அடிக்கிறதுக்கு. வாட் எவர் செட் நீ வேணா பாரு. எனக்கு ஒரு ரொம்ப பிடிச்ச மூவ் என்னன்னா, இந்த ஐபிஎல்ல அந்த வைட் லைன் ஃப்ரேமோட நகருது இல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மூவ். அது என்னவோ அந்த ரூலை ஃப்ரேம் பண்ண லெக் சைட்ல அந்த ரூலை கொண்டு வர மறந்துட்டான். கூடிய விரைவில் அதை மறக்க கூடாதுங்கிற ஒரு கருத்தோட இது பண்றேன். எனிவே கமிங் பேக் டு த டாபிக். அதனால சஞ்சு சாம்சனோட எப்படின்னா, நீ ஒரு ஓவர் அண்டர் த பம்ப் இருப்ப. சம்டைம்ஸ் வந்து 14 ரன்ஸ் தேவைப்படும், 12 ரன்ஸ் per ஓவர் தேவைப்படும். நீ 9 ரன்ஸ் 10 ரன்ஸ்ல ஓவர் ஃபினிஷ் பண்ணா நல்ல ஹேண்ட் ஓவர். ஸோ சஞ்சு வந்து எப்படின்னா நல்லா போடும்போது சூப்பரா நல்லா பேக் பண்ணுவான். ஒரு சில சமயம் உனக்கு ஓவர் சரியா போல தப்பா, ஏன்னா வந்து அண்டர் த பம்ப் யூ வில் மேக் மிஸ்டேக்ஸ். அந்த அண்டர் த பம்ப் மிஸ்டேக்ஸ் மேக் பண்ணும்போது உனக்கு ஒரு ஹேண்டர் வந்து ஷோல்டர் வேணும், ஃபீட்பேக் வேணும், இங்கே போட்டிருக்கலாம்னு சொல்லலாம். அது வந்து தோனி வந்து சூப்பரா பிஸ்தாவா பண்ணுவாரு. அவர் எப்பவுமே வந்து ஹில் ரீட் த பிளே வெரி நைஸ்லி. ஸோ அதனால அதை சொல்லி இந்த மாதிரி எனக்கு சஞ்சுவோட இப்படி ஆச்சு, உங்களுக்கு நீங்க பிளே நல்லா ரீட் பண்ணுவீங்க. ஸோ எனக்கு வந்து இந்தந்த பால்ஸ் எல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்கு, இந்தந்த பால் போட போறோம்னா இந்தந்த ஏரியால போகும், அதை அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் வச்சிருங்க அப்படின்னு சொல்லி கன்சிஸ்டண்டா ஒரு ரேப்போ பில்ட் பண்ணி கொண்டு வந்தோம். பட் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப வந்து ஆச்சரிய தரக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நிறைய பேர் சொன்னாங்க. ஆக்சுவலி நான் வீட்டுக்கு போனோடனே என் ஒய்ஃப் சொன்னா, என்ன விக்கெட் எடுத்துட்டு ஏதோ சின்ன குழந்தை மாதிரி கக்கா சிரிச்சுன்னு இருக்கு. நான் எனக்கு ஞாபகமே இல்லை அது பண்ணது என்ன. நான் கேட்கலான் இருந்தேன். அதாவது எப்படின்னா, முதல்ல இதுலேருந்து வரேன். அதாவது இப்ப தோனி சார் உள்ள வந்தாருன்னா அவருக்கு எந்த மாதிரி பாட்டு எல்லாருக்கும் இருக்கும்னு தெரியும். நீங்க உள்ள வந்தோடனே பிறந்த ஊருக்கு புகழச்சேரு அப்படின்னு இது பண்ணாங்க. அதை எப்படி ஃபீல் பண்ணீங்க? அதுக்கப்புறம் உங்களை வேங்கையின் மைந்தன் அப்படின்லாம் அந்த ஸ்மால் கவுன்சில்ல பில்டப் கொடுத்தேன், விக்கெட் எடுத்து ஒரு நமட்டு சிரிச்சுட்டு போயிட்டீங்களேயா, என்ன பண்ணுவீங்க நார்மலா? இப்படின்னு ஓடுவீங்க, அதை பண்ணாம ஒரு நமட்டு சிரிப்பு போயிட்டு இந்த மாதிரி வேங்கையின் மைந்தன்லாம் பில்டப் கொடுத்த உங்களுக்கு அதை விட்டீங்களே. இந்த 2 கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. ஒரே ஷையா இருக்கு பீடாக் எனக்கு. நான் அப்ப யூஸ்வலா ஒன்ன கேள்வி கேட்பேன், நீ என்ன கேள்வி கேட்கிற. எனக்கு எப்படி ஷையா இருக்குன்னா, நான் அந்த மாதிரி பண்ணதே எனக்கு ஞாபகம் இல்ல. நம்ம ஒரு இறங்குறோம்ல ஃபீல்டுல, எனக்கு வந்து 2 விஷயம் சென்னைக்கு வரும்போது இந்த வேர்த்து ஊதிரும். நான் ஃபுல் ஸ்லீவ் எல்லாம் போடவே மாட்டேன். ஸோ அதனால என்ன பண்ணுவேன்னா, அந்த சூபி கிரிப்னுவாங்க, அதை கையில போட்டேன்னா அது ஸ்வெட்டு கொஞ்சம் அந்த விரலுக்குள்ள வரது ஸ்டாப் பண்ணும். ஸோ அதுக்காக அது 2த்தையும் போட்டுட்டு அப்படியே கிரவுண்ட்ல போய் நின்று அப்படியே ஒரு இறுக்கம் ஆயிடுச்சு. அப்போ ஃபர்ஸ்ட் பால் போட்டேன், கையெல்லாம் என்ன சொல்றது அப்படியே ஸ்டிஃப் ஆயிடுச்சு, கல் ஜெல்லி மாதிரி இருந்தது. போட்டா சூரியகுமாருக்கு மேல ஸ்லாட்ல விழுந்துருச்சு. போட்ட உடனே அப்படியே திரும்பி பார்த்தேன், ஒரு தோனி வேற இல்ல, கொஞ்சம் மேல வந்துச்சுனாரு. தெரியுங்கயா, சரியா வரல, கையெல்லாம் ஸ்டிஃப் ஆயிடுச்சு அப்படின்னு. சோ அதாவது சோ நர்வஸா இருந்தது பீடாக். அதாவது எப்படி சொல்றது, ஒரு 4 மாசமா கிரிக்கெட் விளையாடல, ரிட்டையர் ஆயிட்டோம். கிரிக்கெட் விளையாடாம இங்க திரும்பி வந்ததும் அந்த ஒரு ஃபீலிங்கே டிஃபரெண்டா இருந்தது. எனக்கு அந்த நர்வ்ஸ், பட்டர்ஃபிளை இந்த ஸ்டமக் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, ஒரு இன்கிரெடிபிள் ஃபீலிங். அந்த சர்க்கிள் வந்து நமக்கு திருப்பி சர்க்கிள்னு சொல்றோம், லைஃப் இஸ் சர்க்கிள்னு சொல்றோம். இது ட்ரூவாவே கிரிக்கெட்டிங் சர்க்கிளே திருப்பி வந்த மாதிரி இருந்தது. எனக்கு என்ன ஹைலைட்னா வந்து இந்த லப்பர் பந்துல அவருக்கு ஒரு பாட்டு போடுவாங்க, லப்பர் பந்து பாட்டை போடுவாங்கன்னு எதிர்பார்த்தது போட்டாரு. ஆனா நான் எந்த பாட்டு என்ன போடுவாங்கலாம் எதிர்பார்க்கல. ஆனா ட்ரூலி நிறைய பேர் எனக்கு ஸ்டோரி எல்லாம் அனுப்பிச்சாங்க, சூப்பரா இருந்தது. அந்த சிஎஸ்கே மேட்சுக்கு இந்த டிஜே போடுற பாட்டு அது ஒரு ஹைலைட் ஆஸ்பெக்ட்யா. அந்த டிஜே வேற அடிக்கடி இதை ரெக்கார்ட் பண்ணி நமக்கு தேங்க்யூ போடுவார் இன்ஸ்டாகிராம்ல. இதை சொல்லுங்க. 120 டெசிபல்ல ஒன்னே ஒன்று சொல்றேன், குவிண்டன் டிகாக் வேற எனக்கு ஆல் த பெஸ்ட். ஐயோ இது என்னையா பண்றது, இந்த மாதிரி அடுத்து சென்னைக்கு போனோம் அப்படின்னு. ஏன் சென்னைக்கு போனா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அவர் உள்ள வரும்போது எனக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, காது இது புடிங்கின்னு போயிட போகுது, நான் பக்கத்திலேயே வர நிப்பேன், என்னையா இந்த சத்தம் போடுறாங்கன்னு. அதுக்கப்புறம் வந்த உடனே இந்த லப்பர் பந்து சாங் போட்ட உடனே அது அப்படியே வந்துட்டு அப்படின்ட்டு வந்து நிப்பா இருப்பாருங்க அவரு. அந்த எலக்ட்ரிஃபையிங் அட்மாஸ்பியர். இப்ப நீங்க முதல்ல அதை சொல்லுங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், இப்ப நீங்க உங்களை மாதிரி ஒருத்தர் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்சு உங்களோட நான் நிறைய ஒர்க் பண்ணிருக்கேன், உங்களை வந்து யாருக்குமே உங்க ஒய்ஃபை தவிர நிறைய என்ன தவிர யாருக்கும் தெரியாது. நீங்களே வந்து கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் பால் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது பீடாக்னா, அந்த பாட்டெல்லாம் போட்டு கொடுத்த அந்த ஒரு பாசம், அந்த லவ் தான். தட் இஸ் வாட் சென்னை இஸ் ஆல் அபவுட். ஐ டோன்ட் நோ வெதர் யூ வில் அக்செப்ட் வாட் ஐ எம் சேயிங். நார்மல் ஒரு மேட்ச் வேற எங்கேயாவது ஆடுறீங்க, இன்டர்நேஷனல் சிட்னில ஆடுறீங்க, நமக்கு எப்பவுமே நான் நிறைய டெஸ்ட் மேட்ச் எல்லாம் ஆடி இருக்கேங்க, செம்மையா இருக்கும். அந்த கிரௌடோட அந்த சியரிங்க, கேமோட பல்ஸை பிடிச்சி பண்ணுவாங்க. இது என்னன்னா ஒரு பாக்ஸ் ஆபீஸா இருந்தது. இப்ப நம்ம ஒரு எப்படி சொல்றது, நான் வந்து தியேட்டர்ல போய் படம் பார்த்திருக்கேன். ஓகே, இந்த கில்லி படம் பார்த்திருக்கேன், அதே மாதிரி படையப்பா படம் பார்த்திருக்கேன், பாஷா படம் பார்த்திருக்கேன். அந்த விசில் பறக்கும், அந்த ஸ்கிரீன் முன்னாடி அப்படியே சதற விடுவாங்க கலர் கலரா பேப்பர்லாம். அந்த ஃபீலிங் கட்சிச்சு பீடாக். இது வந்து கிரிக்கெட் இல்ல, இது சினிமா. அப்சல்யூட் சினிமான்னு அந்த மாதிரி அப்சல்யூட் சினிமா. இந்த அப்சல்யூட் சினிமாங்கிறது எப்படின்னா, ஒரு ஸ்மால் இது ஒரு வீடியோ ஒன்று வந்தது. பாவம் மும்பை ஓனர்ஸ் பாக்ஸ்ல அவங்க நீதா அம்பானியும் அவங்க பையனும் உட்காந்து மேட்ச் பார்த்துட்டு இருந்தாங்க. இவர் உள்ள நுழையிறாரு, அது வேற விசில் அடிக்கிறாங்க, அது ஒரு மாதிரி ஷில்லா வருது, அப்படி காதை மூடிக்கிட்டாங்க அவங்க.
இதுல வந்து ரச்சின் ரவீந்திராவோட தம்பி நம்ம ஊர் பையன் இருக்கானே ஆண்ட்ரே சித்தார்த், அவன் அப்படியே என்ன பார்த்து திரும்பி இவ்வளவு லவுடா இருக்கு அப்படின்னா, டே சும்மாறா. இன்ஃபேக்ட் வந்து நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேன்னா, மேட்ச் டென்ஸா இருந்தது மச்சி. 1 over 4 runs. நாங்க ஆக்சுவலி ஒரு மாதிரி எப்படியே ஆடி, அது சொல்லுவாங்களா, அப்படியே ஒரு மாதிரி ஆடி கொண்டு போய் ஜெயிச்சிட்டோம் கடைசியில அப்படின்னு சொல்ற மாதிரி ஜெயிச்சிட்டோம். பட் அந்த 1 over 4 மிச்சல் சாண்டனர் கரெக்ட் மேட்ச் அப், ரச்சின் ரவீந்திரா ஸ்ட்ரைக்ல இருக்கான், கேம் ஸ்டில் ஆன் த லைன், அந்த 2 பால் இருக்கு, எங்க ரன் வந்துடாதான்னு பாத்துட்டு இருக்கும் போது இவங்க வந்து அந்த அந்த ஈவெண்ட்டையே வந்து ஒரு அப்சல்யூட் சினிமா மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த கேம்ல இருந்து வந்து லிட்டரலி கேமோட ப்ரெஷர் வெளியே போயிட்டு அந்த என்ட்ரிக்குன்னு ஒரு இது ஆயிடுச்சு, ஒரு ரெட் கார்பெட் ஈவெண்ட் ஆயிடுச்சு ஸ்லைட்டா. பட் கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஃபீலிங். நான் 2015 கடைசியா சிஎஸ்கே விளையாட்டு இந்த கிரவுண்ட்ல இருந்து போனேன். அதுக்கும் இப்ப வரதுக்கும் இப்ப நடக்கிறதுக்கும் வந்து சாக் அண்ட் சீஸ் டிஃபரன்ஸ். அண்ட் சச் அ ஹம்பிளிங் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப அதாவது கக்கன்னு சிரிச்சிருக்கேன். அதை வந்து காமிச்சதுக்கு அப்புறம் எனக்கே திருப்பி பார்க்கும்போது வெக்கமா வந்துருச்சு. நான் பார்த்துக்கேன். எனிவே ரொம்ப ரொம்ப எமோஷனலான மூமெண்ட். இப்ப அடுத்த கேள்வி கேட்க போறோம் உங்களுக்கு. 10 வருஷம் கழிச்சு திருப்பி வந்திருக்கீங்க. என்னோட ஃபேவரட் கோச் ஸ்டீஃபன் ஃபிளெமிங் எந்த சிச்சுவேஷன் இருந்தாலும் இதுதான் பண்ணுவார் அப்படின்னு உட்காந்துருப்பாரு. இப்போ நான் 5 4 கொடுத்தாலும் சரி, 5 விக்கெட் எடுத்தாலும் அப்படின்னு உட்காந்துருப்பாரு. அந்த செட்டப்பை நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? மோஸ்ட் லாக்கி அவரும் முதல் வருஷத்துல இருந்து இருக்காரு, டாமி சிம்சக் இருக்காரு, கிளாசத்திங்கிற கிரெகரி கிங் இருக்காரு, ரசல் ராதாகிருஷ்ணன் இருக்காரு. கிரெகரி கிங் இஸ் நோன் ஃபார் ஈட்டிங் கிளாசஸ். நாளைக்கு அவரை போய் கேளுங்க, பீடாக சொன்னாரு, கிளாசஸ் கண்ணாடியை திம்பாரு கிரெகரி கிங். நீங்க போய் பீடாக இப்படி சொல்றாரு, இது உண்மையா அப்படின்னு கேளுங்க. ஓகே, ரசல் ராதாகிருஷ்ணன் இருக்காரு, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மேனேஜர்ஸ், துண்டா வேலை செய்வாரு. வயத்தெல்லாம் கிழிச்சிராது, கண்ணாடி போய் வயத்தை கிழிச்சிருமையா. அவர் ஃபிட்னஸ் ட்ரெய்னர் ஆஷா, அவருக்கு அனாட்டமி, பாடி அனாட்டமி எல்லாம் தெரியும். எனக்கு கிரிக்கெட்டை தவிர எதுவும் தெரியாது. திம்பாரு கிளாஸ. நாளைக்கு நீங்க இதை கேட்டுட்டு அடுத்த எபிசோட் நான் வரும்போது உண்மையா இல்லையான்றதை நீங்க வியூவர்ஸுக்கு சொல்லணும். இல்ல கேட்டு சொல்லுங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கேன். ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நான் அடிக்கடி சொல்லுவேன், மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவேன். நிறைய இடத்துல நிறைய டீம்ஸ்ல நிறைய விதமான சேஞ்சஸ் நான் பார்த்துட்டேன். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எதுவுமே மாறல. பேக் ரூம் ஸ்டாஃப்ல இருந்து எல்லாமே அதே கம்போசர், எல்லாமே அதே மாதிரி. நம்ம ரசூல் ராதாகிருஷ்ணன் இந்த டீம் சாங், இன்ஃபேக்ட் டீம் சாங்ல ஃபர்ஸ்ட் 2 லைன் வந்து கொஞ்சம் மறந்துருச்சு எனக்கு, ஸ்லோவா வேற பாட்டு. அதுக்கப்புறமா எனக்கு எல்லா லிரிக்ஸ் ஞாபகம் இருந்துச்சு, ஸ்லோவா பாட்டு அப்படியே கேட்சப் பண்ணிட்டேன். அது ஒரு ஹிஸ்டாரிக். இன்ஃபேக்ட் நிறைய பேருக்கு தெரியாது, இந்த டீம் சாங் எழுதினது வந்து ஜார்ஜ் பெய்லி, அதை கம்போஸ் பண்ணது ஜார்ஜ் பெய்லி. ஸோ ஜார்ஜ் பெய்லி சிஎஸ்கேவோட ஒரு எக்ஸ் பிளேயர், ஒரு ஓஜின்னு சொல்லலாம். எனிவே பீடாக், நம்ம ரவுண்டுக்குள்ள போயிடலாம். பீடாக் ஃபர்ஸ்ட் குட் பேட் அண்ட் அக்லி. என்ன இருங்க, அவசரப்படாதீங்க. பெரிய ஆளை விட்டா எப்படி? ஒருத்தர் வந்து கண்ணா ரசம் சாதம் சாம்பார் அதெல்லாம் இருக்கு, ஃப்ரீயா இருந்தா ரூமுக்கு வந்து சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு ஒரு அன்பை கொடுப்பாரு. மேட்ச் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி, பரவாயில்லடா அடுத்த மேட்ச் பாத்துக்கலாம் அப்படின்னு ஒரு சொக்கத்தங்கம் ஒண்ணு இருக்கு, மிஸ்டர் காசி விஸ்வநாதன். அவரை பத்தி சொல்லுங்க, அதுக்கப்புறம் போலாம். ஃபுல் மீல்ஸ் சாப்பிடாம போக கூடாது. குட் பேட் அக்லிக்குள்ள போறதுக்கு முன்னாடி காசி சார் பத்தி என்ன சொல்றது? காசி சார் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு ஆக்சுவலா. ஒரு 40,000 கெப்பாசிட்டி இருக்கிற கிரவுண்ட்ல ஒரு 18 எல்லா டிக்கெட்டும் கொடுத்ததுப்போ அவர்கிட்ட தான் டிக்கெட் இருக்கு, அவர்கிட்ட டிக்கெட் கேட்காத ஆளே கிடையாது. அவ்வளோ பேர் ப்ரெஷர் போட்டு அவ்வளோ டிக்கெட் கேட்டா கூட அந்த சிரிப்பை ஒரு மூஞ்சில இருந்து போவே இல்லை. இன்ஃபேக்ட் ஹாப்பியா, அதாவது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம்ல அன்னைக்கு வந்து எங்கிட்ட வந்து, ஏய் வாடா நம்ம ஒரு போட்டோ எடுத்துக்கலாம்டா, வாடா ரொம்ப நாளா, அப்பெல்லாம் பழைய கேமரால போட்டோவே நல்லா வராதா. இன்ஃபேக்ட் என்னோட போட்டோ ஒன்று பழைய போட்டோ எல்லாம் பார்த்தோன்னே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்தது. அந்த காலத்து கேமராவா இல்ல நம்ம அந்த காலத்துல இருந்து இப்ப இப்படி வந்திருக்கோமா அப்படிங்கிற மாதிரி லிட்டரலி வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல மச்சி. எங்கேருந்து எங்க வந்திருக்கோம், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. டைம் ட்ரூலி டஸ் ரன் அவே. நான் ஒரு ஏஐ வீடியோ வேற பார்த்தேன். தோனி வந்து ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து எப்படி 5th சீசன் வரைக்கும் டைட்டில், அந்த லாஸ்ட் 5th டைட்டில் வாங்குற வரைக்கும் கொண்டு வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கர சர்க்கிள் தான். இந்த ஜேர்னில எனக்கு ஒருத்தர் இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. என்ன தெரியுமா மெசேஜ்? நான் வந்து குட்டி குழந்தையா 5ஆம் கிளாஸ் படிக்கும் போது உங்களுக்கு வந்து அஸ்வேன் அப்படின்னு கை தட்டினேன். இப்போ வந்து ஆஷன் நான் ஊர்ல இருந்து மேட்சை பார்த்து கை தட்டுறேன். எவ்வளவு தூரம் வயசாயிடுச்சு எல்லாருக்கும் அப்படின்னு பாக்குறதுக்கு சொல்லிதான் ரொம்ப மாதிரி இதுவா இருந்தது, சென்டரிங்கா இருந்தது. எனிவே குட் பேட் அண்ட் அக்லிக்குள்ள போயிடலாம். ஒரு ரவுண்ட் ஆஃப் மேட்சஸ் ஃபுல்லா நடந்துச்சு. வாட் வாஸ் குட், வாட் வாஸ் பேட், வாட் வாஸ் அக்லி. குட்னா ஹை ஸ்கோரிங் ரவுண்டு, குட் அப்படின்னு சொல்லலாம். ஹை ஸ்கோரிங் ரவுண்ட், அதாவது சொல்லுவாங்கல்ல இந்த சுற்று பயங்கரமா போச்சு அப்படிங்கிற மாதிரி. இந்த சுற்றுல எல்லாருமே பின்னி பெடல் எடுத்திருக்காங்க, அடிச்சு நவுத்திருக்காங்க. 3 200 ஸ்கோர், 3 200 பிளஸ் ஸ்கோர்ஸ். ஆர்சிபி கேகேஆர் மேட்ச் கேகேஆர் எப்படி 200 அடிக்காம விட்டாங்கன்னு எனக்கு இன்னும் புரியல. இன்ஃபேக்ட் மும்பை சிஎஸ்கே கேமே எனக்கு தெரிஞ்சு ஒரு 180 பிச்சு தான், ஒரு 150 அந்த மாதிரி இன்னும் கூட கம்மியா ஆயிருக்கலாம். பட்
ஆல் இன் ஆல் பிச்சர்ஸ் மட்டும்தான் காரணமா, பேட் மட்டும்தான் காரணமா? நீ வந்து சொல்ற, நான் ஐ வாண்ட் டு பிரிங் இட் அப், டிஃபென்சிவ்னு சொல்ற போலர் எங்கடா போடுவான்? போலரோட மைண்ட் செட் நீ பேசுற. ஹர்ஷல் பட்டேல் போல்ட் எக்ஸீடிங்லி வெல் ஃபார் 4 overs 35 32 runs ஃபார் 2 wickets. பேட் கமின்ஸ் என்ன தப்பா போட்டா 50 ரன் போனான். தீக்ஷனா என்ன தப்பா போட்டா 50 ரன் போனான். சி ஓகே எவ்ரிபடி கேன். ஏ மச்சி, நீ போலர், நீயும் போலர் தான்டா, லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், கொஞ்சம் யோசிச்சு பாரு. இன்சேனா அடிக்கிறாங்கடா, இன்சேனா அடிக்கிறாங்க. அந்த ஒரு 6 ஒன்னு போச்சு ஸ்ரேயஸ் ஐயருக்கு இந்த கிங்ஸ் 11 மேட்ச், உட்டி சாய் கிஷோர் ஒரு மிஸ் ஹிட், அது கம்ஃபர்டபுளா போய் அடிக்குதியா, அந்த போர்டுல போய் அடிக்குதியா, கேட்ச் போக வேண்டியதுயா. ஏற்கனவே பேட்டு கட்டார் முட்டார்னு ஆயிடுச்சு. பவுண்டரி குட்டியா வச்சிருக்கீங்க. மினிமம் ஸ்டாண்டர்ட் ஆஃப் பவுண்டரிஸ் இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற. ஆனா மினிமம் ஸ்டாண்டர்ட் 75 meters எல்லா பக்கமும் இருக்கணும் அப்படின்னு சொன்னா 2 விஷயம் தான் பண்ணுவாங்க. ஒன்னு மீட்டரை போய் சொல்லிடுவாங்க, இல்லாட்டி கிரவுண்டே இருக்காது. ஏன்னா எல்லாமே ஓல்டு ஸ்டேடியம்ஸ். ஆஷா, கரெக்டான அப்சர்வேஷன். நான் இல்லைன்னு சொல்ல. நான் என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி ஒரு பேட்டிங் ட்ராக் டீம் ஒர்க் பண்ணுறதுக்கு 6 பால்ல 36 போனாலும் அந்த ஸ்ரேயாசியர் நீங்க சொல்லுங்க டோ எண்ட் ஆஃப் த பேட்டர் அவுட்னு நினைச்சேன். லாங் ஆன்ல 6 போயிடுச்சு. இப்போ ககிசோ ரபாதா வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர் போட்டார், ஒரே ஒரு பேட் பால் தான் போட்டாரு, பியூட்டிஃபுல்லா போட்டாரு, அப்படியே மேல மேல போட்டாரு, சுத்துன்னு சுத்தினாரு பிரப்சிம்ரன் சிங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், அந்த மாதிரி பால் லீடிங் எட்ஜ் டாப் எட்ஜ் எடுத்து 4 போகுது, இன்சைட் எட்ஜ் இங்க போகுது, இல்ல டமால்னு தூக்கி எக்ஸ்ட்ரா காசு மேல அடிக்கிறான், ஓகே. உடனே என்ன பண்றாங்க, ஓடி வந்து ஸ்லோ டெலிவரி வைடா போட பாக்குறாங்க, கால்ல பேட்ஸ்ல போட பாக்குறாங்க, யார்க்க ட்ரை பண்ணி ஃபுல் டாஸ் போட்டு 6 போகுது. நீங்க ஒன்னே ஒண்ணு நான் என்ன சொல்றேன்னா, ஐ அம் டோட்டலி அக்ரிங் வித் வாட் யூ ஆர் சேயிங். இட்ஸ் இது ஹெல்ப் ஃபார் போலர்ஸ். பட் அட் த சேம் டைம் இந்த மாதிரி பேட்டிங் பிட்ச்ல 240 போகும்போது எவ்வளவு அமௌண்ட் ஆஃப் பேட் பால்ஸ் போடுறாங்கன்னு பாருங்க. அந்த பேட் பால்ஸ் எந்த கிரவுண்ட்ல போட்டாலும் 6. இந்த மாதிரி 200 போற ஒரு பிட்ச்ல 4 ஓவர்ல 20 ரன் 2 விக்கெட் குல்தீப் யாதவ். நீங்க சொல்லினே இருப்பீங்க செல்லக்குட்டி செம்ம போலர்னு, எப்படி போட்டாரு 4 ஓவர்ல 20 ரன்? ஆனா நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன். எனக்கு த மொமெண்ட் ஆஃப் தி ஐபிஎல் சோ ஃபார் என்ன தெரியுமா, ட்ரிஸ்டன் ஸ்டப்ஸ் எம் சித்தார்த்த 2 6 அடிச்சான். சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி அந்த பால் வெளியே போய் பாலை மாத்தினாங்க. அடுத்த பால் நறுக்கு நின்று திரும்பிச்சு. டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, அந்த பிச்சு எப்படி திரும்பிந்ததோ அது 200 பிச்சு கிடையாது. உனக்கே நல்லா தெரியும் அது 200 பிச்சு கிடையாது. 2 பக்கமுமே கொஞ்சம் அப்படி இப்படி தான் போச்சு போடுற விதம்லாம். பட் ஹேவிங் செட் தட், எல்எஸ்டி கம்ப்ளீட்லி இன்எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஃபுல்லா நியூ போலிங் அட்டாக். எல்லாம் ஒரு பக்கம் எடுத்து வச்சாலும் அந்த பால் மாற்றம் போன தடவை எம்எஸ் தோனிக்கு யஷ் தயாலுக்கு ஆச்சு. அதே மாதிரி பால் 6 போன பால் கிரவுண்ட் விட்டு வெளியே போய் பால் மாறி அந்த மாதிரி ஆச்சு. இந்த தடவை பால் மாற்றத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அசுதோஷ் சர்மாவோட நாக்கு எல்லாமே நீ ஒரு பக்கம் எல்லா தராசையும் எடுத்து வச்சா நீ போலர் சொல்றதெல்லாம் ஓகே இப்படி அப்படின்னு சொல்ற. எங்க நீ, நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், இன்னொரு பேசேஜ் ஆஃப் பிளே. நான் அந்த கேமுக்கு ஏன் போனேன்னா, சித்தார்த் வந்து பயங்கரமா போட்டிருந்தான் கிறிஸ்டன் ஸ்டப்ஸுக்கு வச்சு நறுக்குன்னு போட்டிருந்தான் ஒரு ஓவர். ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்க போனான், அந்த ரிவர்ஸ் ஸ்வீப்பையும் கரெக்டா கணிச்சு கால் கிட்ட ஃபுல்லா போட்டான், 2 காலுக்கும் நடுவுல. அத பேட்ல ஓங்கி அடிச்சு அது சரியா படாம கேப்ல ஒரு 4 போயிடுச்சு. நவ் இப்ப நீ எல்லாம் எவ்வளவு விஷயம் பேசுறோம், நம்ம பிச்சை பத்தி பேசுறோம், எல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. என்னோட கொஸ்டின், அக்ராஸ் கிரவுண்ட்ஸ் மில்லிமீட்டர் ஆஃப் கிராஸ் இன் இன்ஃபீல்ட் அண்ட் அவுட்ஃபீல்ட மானிட்டர் பண்றாங்களா? அவுட்ஃபீல்ட் கிராஸோட லெங்த். அப்போ ஒரே ஒரு இது நீங்க என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் அவுட்ஃபீல்ட கொஞ்சம் லெஷ்ஷா பண்ணலாம். சில சமயம் என்ன இப்படின்னு டொசிக்கிட்டு பவுண்டரி வராத பால்லையும் 2 ஓடிடுறாங்க. நீங்க வந்து கிரவுண்ட் டைமென்ஷன்ஸும் ஷார்ட்ன்றீங்க, லைட்டிங் ஃபாஸ்ட் அவுட்ஃபீல்டா இருக்கு. சரி, ஒரு நல்ல பால் போட்டா அந்த நல்ல பால் எப்படின்னா லெக் சைடு ஆஃப் சைடு 2 பக்கமும் 2 ஓடிடுறாங்க. அட்லீஸ்ட் அதையாவது கொஞ்சம் லஷ் அவுட்ஃபீல்டா பண்ணாலும் போலர்ஸ் கொஞ்சம் ரெஸ்பெக்ட் இருக்கும். ஐ ஹவ் நெவர் செட் தட் வைசாக் பிட்ச் இஸ் கோயிங் டு பி a belter அப்படின்னு. லாட் ஆஃப் பீப்புள் தாட் தட் the ட்ரைஸ்டன் ஸ்டெப்ஸ் 2 6 அடிச்சு அடுத்த பால் அப்படியே ஸ்கொயர் அப் ஆகி போல்டான இருப்பாருங்க. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். நிறைய வந்துட்டு உங்களுக்கு அந்த கிளியிலேயே நீங்க போயிட்டு ஐயோ இந்த மாதிரி ஆயிடுமோன்னு பயந்து டிஃபென்சிவா போட்டு தான் 2 கொடுக்குறீங்க. இப்போ என்ன தெரியுமா ஆகுது, அந்த கிரீஸா சீம் ஆயிடுது. சோ நீ சீம் கிரீஸ் ஆன உடனே நல்ல பால சுத்தி ரெவல்யூஷன்ஸோட போட்டனா அது பிச்சாய் நறுக்குன்னு பேட்டுக்கு போகும். அதே அது பிச்சாய் விக்கெட்ல கொஞ்சம் நிக்குங்கிற நம்பிக்கை இருந்தா நீ சுத்தி போடுவ பால. அது நின்னுதுன்னா, ரிவர்ஸ் ஸ்வீப் அடிக்கும் போது பால் நின்னுதுன்னா அது என்ன ஆகுது, கிரீஸ் ஆகுது, சீம் வேற உள்ள அமுங்கிடுது. எல்லாமே காம்பினேஷன். 2000 முன்னாடி 2008 நான் ஒயிட் பால் பார்த்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்லோவா 2009 10 கித்துன்னு மாறினே வருது அந்த பால். அந்த பால்ல சீம் உள்ள நசுங்கி போய் அது வாட்டர் சோக் பண்ண ஆரம்பிச்சதுன்னா அது விக்கெட்ல ஒண்ணுமே பண்றது. அதுவும் விக்கெட் வேற காங்கிரீட் மாதிரி பண்ணிடுறாங்க பாதி இடத்துல. 10வது அந்த காங்கிரீட் மேல கொஞ்சம் புல்லு வேற வளர்த்து விட்டுறாங்க. எனக்கு வந்து அகைன் குல்தீப் யாதவ் அந்த 4 overs 20 was a magnificent spill. நிக்கலஸ் புரான் வந்து பேத்து எடுத்துதான்
நிக்கலஸ் புரான ஸ்வீப் அடிக்க வச்சாயா, ஸ்வீப் அடிக்க வச்சான். அப்போ வந்து கமெண்ட்ரி பாக்ஸ்ல என்ன சொன்னாங்க, ஸ்வீப் அடிக்கிறாங்க, அந்த ஸ்கொயர்ல கரெக்டா இருக்கணும். சார், நிக்கலஸ் புரான குல்தீப் யாதவ ஸ்வீப் அடிக்கிறான்னா அதுவே குல்தீப் யாதவ் வின்னு. அங்கேயே அந்த பயம். ஏன்னா இறங்கி சுத்தி ஆன்டிகாலையும் அந்த இதுலயும் வந்து கயானாலையும் இறங்கி சுத்தி ஸ்டம்ப்டு. ஸோ குல்தீப் யாதவ் அடிக்கிறதுக்கான அந்த இது திராணியில ஐ எம் வித் யூ. ஸ்டில் தெர் இஸ் வேல்யூ ஃபார் போலிங் வித் பிரேவரி. நீ போடா என்ன ரன்னு போகுது தில்லா போடுற அப்படின்னு போலிங் போடுறதுக்கு அந்த இது வேல்யூ இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் லிட்டரலி ஆன் சம் அகேஷன்ஸ் நீ பால இங்கு போட்ட அங்க போட்ட, அங்கிட்டும் போட்ட இங்கிட்டும் போட்ட இங்கிட்டும் போட்ட, எங்கிட்டு போட போற 4வது பால அந்த நிலைமையில தான் இருக்கு. ஏன்னா நீ மிஸ் பண்ணி கரெக்டா லெங்க்ல விழுந்ததுன்னா 6 அடிச்சிடுறாங்க நீங்க எல்லாருமே. அந்த பவர் அண்ட் பேட். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூர் சேயிங். ஐ ஆல்சோ ஸ்லைட்லி பெக் டு டிஃபர் தட் போலர்ஸோட சைக்கி இஸ் டெஃபினெட்லி கெட்டிங் அஃபெக்டட். கூடிய சீக்கிரம் சைக்காலஜிஸ்டோட தான் சுத்தம். நடந்த 5 மேட்ச்லயும் உன்னோட ஃபேவரட் மேட்ச் எது? என்னோட ஃபேவரட் மேட்ச் வந்து இந்த அசுதோஷ் சர்மா மேட்ச் தான். ஏன்னா டு பி ஆனஸ்ட் வித் யூ ஆஷா, அந்த கடைசி 3 ஓவர்ல குல்தீப் வரும்போதே உங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, he has to do it all alone. You don't have the other person. நீங்க ஒரு 4வது பால் சிங்கிள் எடுத்தாது, 5வது பால் ஒரு 4 அடிக்க கூட ஆள் கிடையாது. ஸோ லாஸ்ட் 3 ஓவர்ஸ்ல பர்டிகுலர்லி இஸ் கம்மிங் டவுன் 5 டவுன். The score at 60 for 5, 210 on a pitch which is in my opinion not easy. பிலீவ் பண்ணி ஃபர்ஸ்ட் 20 பால்ல 20 ரன். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தட் 20 பால்ல 20 ரன் எடுத்துட்டு எப்போ எக்ஸ்ப்ளோட் பண்ணுமோ எக்ஸ்ப்ளோட் பண்ணி கால்குலேட்டா பியூட்டிஃபுல்லா ஆடினாருங்க போது நிறைய க்ளோஸ் மேட்சஸ் போச்சு, அதுல இருந்து சந்தேகமும் கிடையாது. பட் என்னோட பிக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the way the youngster played and took all the pressure on his shoulders and finished off, I feel that is the best match of the tournament so far in my humble opinion. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆக்சுவலி கேமோட ஒரு மேட்டர் என்ன தெரியுமா, ஆர்சிபி கேம் தான். ஆர்சிபி வர்சஸ் கேகேஆர் கேம்ல எனக்கு இந்த குணால் பாண்டியா ரொம்ப பிடிச்சிருக்கு மச்சி, ரொம்ப லைக் பண்ணிட்டேன் அவனை. ஹெல்மெட் இல்லாம வந்து 22 crores வெங்கடேஷ். இன்ஃபேக்ட் வந்து இதெல்லாம் பாரு, ஒரு பக்கம் இந்த மாதிரி ஹை பிரைஸ் பாயிண்ட்ஸ் ரிஷப் பண்ட், வெங்கடேஷ் ஐயர் இவங்க கிட்ட எல்லாம் அந்த பிரைஸ் பிரஷர் தெரிஞ்சது. ஆனா ஸ்ரேயஸ் ஐயரை வந்து குமா குத்திட்டாங்க, வேற லெவல் பேட்டிங். எனிவே கமிங் பேக் டு திஸ் ஆர்சிபி கேம், அந்த பவுன்சரை போட்டுட்டு அவுட்ஸ்டாண்டிங்கான ஒரு ஸ்பெல், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போட்டு ரெஸ்ட்ரிக்டிவ் போலிங் டு த ஐடி. ஆக்சுவலி அது டிஃபென்சிவா போட்ட ஒன்னும் எக்ஸ்ட்ராடினரி பால்ஸ் எதுவுமே இல்லை, பியூட்டிஃபுல் டிஃபென்சிவ் போலிங் ஹேங்கிங் இன் தேர். எனக்கு பிடிச்ச ஒரு ஆஸ்பெக்ட் அதுதான். புல் பேக் பண்ண கேம் அங்கேயும் சுயாஷ் சர்மாவும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பால் ஆண்ட்ரே ரசலுக்கு போட்டு புல் பேக் பண்ணாங்க. அண்ட் ஆர்சிபி இருந்தால் தான் நாங்கள் நெக்ஸ்ட் சென்னையில் ஆட போறோம். ஐ திங்க் ஆர்சிபியும் சைடு பயங்கர கடப்பாறையா இருக்கு. பீடா ஹேசல்வுட்லாம் பார்த்தா கடப்பாறை சைடா தெரியுது. நீ வந்து ஆர்சிபி அதுக்கப்புறம் ஹேசல்வுட் இருந்ததுனால ஆர்சிபியை குவாலிஃபை பண்ணிட்ட போல இருக்கு அப்புறமா போயிட்டுல. 100% அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. புவனேஸ்வர் குமார் வந்தாருன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும், அதுல சந்தேகமே கிடையாது. எந்த டீமை தூக்கின? இல்ல நான் சொன்ன டீம் வந்து மும்பை, எஸ்ஆர்ஹெச், யாரு குஜராத் டைட்டன்ஸ், இன்னும் யாரு டீம், இன்னொரு யாரு சிஎஸ்கே, 4 டீம் சொன்னேன். உங்களுக்கு வந்துட்டு இப்ப ஐ வுட் ப்ராபப்லி டேக் ஜிடி அவுட் ஆஃப் இட், கெட் ஆர்சிபி அண்ட் புட் ஜிடி டு நம்பர் 5. அந்த மத்த 3 டீம் சிஎஸ்கே, எம்ஐ, எஸ்ஆர்ஹெச் மாறாது என்னோட கணக்குல. உன்னோட ஃபேவரட் கேம் அசுதோஷ் சர்மாவோட கேம் இல்லையா? என்னோட ஃபேவரட் கேமும் அதுதான். வேற லெவல், அது செம்மையா ஆனாங்க. டிசி அவுட் ஆஃப் த கேம் அங்கேருந்து வந்தாங்க. சரி, ஆர்சிபி கேம் பேசியாச்சு, கேகேஆரோட ஒரு ஸ்டன்னிங் கம்பேக் பண்ணிட்டாங்க. டிசி கேம் அட்ரஸ் பண்ணியாச்சு, சிஎஸ்கே கேம் நம்ம லெங்தா பேசியாச்சு. பஞ்சாப் கிங்ஸும் இந்த குஜராத் டைட்டன்ஸ் மேட்சிங் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணிடலாம் பீடா. ஏன்னா அது ஐயோ இன்னொரு கேம் எப்படி மறக்கிறது, எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் ஆர்ஆர் கேம், ஒரு 280 பிளேஸ் 240. இப்ப சொல்றா நீ, அதுல ஒரு சம மேட்டர் ஒண்ணு நடந்தது. யாரோ வந்து அவர் எஸ்ஆர்ஹெச் கியூரேட்டர் சந்து, அவரை இன்டர்வியூ பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் கேகேஆர்ல ஒரு மேட்டர் நடந்திருக்கு. அஜிங்கியா ராணே வந்து we would like to see the ஈடன் கார்டன்ஸ் பிட்ச் ஸ்பின் a little அப்படின்னு. அதுக்கு கியூரேட்டர் பதில் சொல்லிருக்காரு, நான் இருக்கிற வரைக்கும் ஈடன் கார்டன்ஸ் பிட்சை எவனும் மாத்த முடியாது அப்படின்னு. என்ன நடக்குது ஒண்ணுமே புரியல. ஏன்டா கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன சொல்றது, கொஞ்சம் கியூரேட்டர்ஸோட கியூரேட்டர்ஸ் கொஞ்சம் மனசாட்சியோட அப்பப்ப நடந்துக்கலாம் கேப்டன்ஸோட. எஸ்ஆர்ஹெச் கேம், ஆர்ஆர் கேம், அதை பத்தி என்ன நினைக்கிற? அவ்வளவு வனிந்து அசரங்கா வாடிந்தா மேட்ச் மாறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. I am extremely surprised that they didn't go with வனிந்து அசரங்கா. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜோஃப்ரா ஆர்ச்சர், I rate him very highly, but unfortunately off late he has been going for lot of runs. 2 foreign fast bowler நீங்க அங்க ஆட முடியாது. I felt really bad for him. அதான் வந்து சொல்லுவாங்கல்ல, ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் புரியுங்கிற மாதிரி ஒரு போலரோட மனசு ஒரு போலருக்கு தான் புரியும். I totally understand. ஜாஃபர் ஆர்ச்சர் வந்து அந்த கடைசிலாம் வந்து இல்ல அப்படியே சிரிக்கிறாரு பாலை போட்டு. அது என்னடா அடி நிறைய வாங்குறேன், அந்த ஒரு ரிதம், யூ கெட் இன் டு தட் ஃப்ளோ ஆஃப் கன்சிஸ்டன்ட்லி கெட்டிங் ஹிட். அது வரும்போது இல்ல சம்டைம்ஸ் ஒரு பிரேக் இருந்தா ரொம்ப நல்லா ஆயிரும்.
அந்த பிரேக் இருந்துச்சுன்னா ஒரு திருப்பி ஒரு கம்பேக் பண்றதுக்கு ஒரு ரஷ் கிடைக்கும். ஐ திங்க் பாவம் கொஞ்சம் ஒரு சம பால் ஒன்று போட்டான், அது பாட்டம் எஜ்ல பட்டு 4 போச்சு. அதை பார்க்கும்போதே அதுக்கப்புறம் ஒரு ரிசைன்டு லுக் கொடுத்தான், ரொம்ப பாவமா இருந்தது பாக்குறதுக்கு. ஏய் ஞாபகம் இருக்கா நம்ம பிரியான் சாரியா பத்தி பேசணும் ப்ரிவியூல, பஞ்சாபுக்கு பயங்கரமா ஓபன் பண்ணான், ரிக்கி பாண்டிங் பயங்கரமா ரேட் பண்றான். என்னோட நம்பர் 1 பிளேயர், அவனை எடுத்தே ஆகணும். சையத் முஸ்டாக் அலில இஷ்டத்துக்கு ஒரு பேட்டிங் ஆனா, அவனை யாராவது எடுக்கலன்னா நான் ஆச்சரியப்படுவேன். இன்ஃபேக்ட் அவன் போக கூட சான்ஸ் இருக்கு ஒரு ஃபியூ க்ரோர்ஸுக்கு. ஐ அம் டாக்கிங் அபவுட் பிரியான் ஷாரியா, த டெல்லி ஓபனர், லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். பேட்டிங் பாத்தியா அவன் பேட்டிங்க? எல்லாத்தையும் இப்ப என்ன சொல்றது, எனக்கு இப்ப அதுதான் நான் நிறைய பண்ணிட்டு இருந்தேன். 22 வயசு பையன் தான், அதுவும் அடினா எப்படின்னா 3 ஸ்டம்பையும் விட்டுட்டு எக்ஸ்ட்ரா கவர்ஸ் மேல அடிக்கிறது, நடந்து வந்து ஒரு பிக்கப் லிக் அடிக்கிறது. இந்த பையன் வந்துட்டு அந்த பிளம்பாயிண்ட் அப்ரோச் இருக்குங்க போது I feel that he might get a bit, he will get a bit according to he might லாம் கிடையாது, he will, he must. டவுட்டே கிடையாது எனக்கு. ஸ்ரேயஸ் ஐயர் ஃபார்ம் ஆஃப் த லைஃப், பஞ்சாப் ரெஜிஸ்டரிங் their first win. பஞ்சாப் பத்தி பேசணும். பஞ்சாப் லுக் குட் பிடா, பஞ்சாப் லுக் வெரி குட். பஞ்சாப் மட்டும் ரூல் அவுட் பண்ணிடாத. இல்ல நான் தான் சொன்னேன், ஐ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் எனிதிங். நான் ஒரே சேஞ்ச் ஐ மேட், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஜோஷ் ஹேசல்வுட். ஜோஷ் ஹேசல்வுட் வந்துட்டாருன்னா ஆர்சிபி இஸ் a different team. I will still stick on to my top 4. இன்னைக்கு இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 210 பிட்ச். ஓகே, ஒரு 30 ரன் கூட குஜராத் பஞ்சாப் தானே 210ங்கற 240 பிளேஸ் 230 தான் ஆயிருக்கு கேம். இல்ல அதனால அந்த 30 ரன் கூட கொடுத்துட்டாங்க. ஸோ டு பி வெரி ஆனஸ்ட் வித் யூ, ஒரு ஸ்டூபண்டஸ் நாக் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஸ்ரேயஸ் ஐயர் ஆடுனது. அதுவும் அது ட்ரிக்கியா வேற இருந்தது. டப்பு டப்புன்னு அங்கங்கே விக்கெட்டு போச்சு. அப்படியே வந்து இந்த கம்போஷர், ஹிட்டிங் கம்போஷர்லயே அவர் ஆடி வந்து பியூட்டிஃபுல்லா. அதுக்கப்புறம் சஷாங்க் சிங் வந்து ஒரு இன்னிங்ஸ் அந்த சாய் கிஷோர் அந்த பஸ்ட் கொடுத்த அப்புறம் மேட்ச் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆஷா கடைசி 6 ஓவர்ல 104 ரன்னு, கடைசி 6 ஓவர்ல 104 ரன். அங்கதான் மேட்ச் போச்சு உங்களுக்கு. நான் என்ன நினைச்சேன், அப்படியே தள்ளி தள்ளி வந்து 210 அந்த மாதிரி வருவாங்க அப்படின்னு நினைச்சேன். 200, அதுவும் ஆஃப்டர் 15 ஹவர்ஸ் பாத்தீங்கன்னா they are on the par score. அப்ப கூட ஷெட்ஃபெண்ட் ரதர்ஃபோர்ட் பட்லர் ஆடும்போது they had a chance. வைஷாக் விஜயகுமார் வந்து சூப்பரா ஒரு ஓவர் போட்டாரு, வந்து அது சேஞ்ச் ஆயிடுச்சு. அதான் சொன்னேன், பஞ்சாப் லுக்ஸ் வெரி குட், பட் will they have the legs to continue this? என்ன பொறுத்த வரைக்கும் I would still say அவங்களும் 2 ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் தேவையில்லாம ஆடுறாங்க. யான்சன், அதுக்கப்புறம் இவருக்கு 2 பேருக்கும் அஸ்மத்துல்லா ஓமர் சாய்க்கும் இடம் இல்லை. ஜார்ஜ் இங்கிலீஷ் ஆடினா அந்த டீமை ஒண்ணுமே பண்ண முடியாது. Hopefully they will come back with the combination. யாருக்கு பால் ஆடுவா? ஓமர் சாய்க்கு பால் ஆடுவியா? ஜாஷ் இங்கிலீஷா? யாராவது ஒரு போலர். இப்ப நீங்க உங்களுக்கு இப்ப வைஷாக் விஜயகுமார் வந்துட்டாருங்கும் போது உனக்கு யூ டோன்ட் நீட் இட் அட் ஆல். இப்ப நீங்க ஜாஷ் இங்கிலீஷ் மாதிரி ஒரு ஆள் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒன்னு பிக் ஷவுட் அவுட் ஃபார் வைஷாக் விஜயகுமாரியா. ஹியூஜ் பிரஷர் கேம், ஒரு இம்பாக்ட் சப் உள்ள வந்து அப்படியே கேமை கம்ப்ளீட்டா மாத்திட்டான். அவன் போட்ட அந்த 15, 17, 19th ஓவர் தான் கேமை கம்ப்ளீட்டா வந்து கில் பண்ணிடுச்சு. இல்லாட்டி குஜராத் வேர் ரன்னிங் டு கம்ப்ளீட்லி டாமினேட் த கேம் அண்ட் வின் இட். சாய் சுதர்ஷனோட 70, it was a day of the சாய்ஸ். 2 சாயும் சாஞ்சு பயங்கரமா ஒருத்தன் சாஞ்சு போலிங் போட்டான், ஒருத்தன் சாஞ்சு அடிச்சான். சுபமா ஆடினாச்சு சாய் சுதர்ஷனும். ஆஷா என்னோட அல்கோரிதம் படி ஆஃப்டர் 15 ஹவர்ஸ் குஜராத் வேர் 4 ரன்ஸ் அஹெட். 14வது ஓவர் தான் ஒரு உள்ளே வரார் இம்பாக்ட் சப்பா. நோ ஒன் எக்ஸ்பெக்டட் தட் என்ட்ரி பாயிண்ட் ஃப்ரம் ஹிம் அண்ட் தென் தி நெக்ஸ்ட் ஓவர் இஸ் டேக்கிங் த பால். அது வந்து ஒரு பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி என்னை பொறுத்த வரைக்கும். இட் இஸ் அ பிரில்லியன்ட் ஸ்ட்ராட்டஜி, அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்கிங். கிரெடிட் ஹாஸ் டு பி given வேர் இட்ஸ் டியூ. அவங்க அதை பண்ணாம திருப்பி இதோட கான் பேக் டு அஸ்மத்துல்லா உமர் சாய் அண்ட் மார்க்கோ யான்சன். they would have lost this game even though they got 30 runs மோருங்கும் போது கிரெடிட் ஹாஸ் டு பி given வேர் இட்ஸ் டியூ. பிரில்லியன்ட் திங்கிங். அந்த சிச்சுவேஷன்ல he delivered. இப்ப இது பெரிய மார்ஜின்ல அவங்க தோக்கலையே, க்ளோஸ் கேம் இது. அப்படிங்கும்போது அந்த வைஷாக் விஜயகுமாரோட இன்க்ளூஷன் தான் இட் சேஞ்ச் த கம்ப்ளீட் கம்ப்ளெக்ஷன் ஆஃப் த கேம். ஐம் ஹாப்பி ஃபார் பஞ்சாப். திருப்பி சொல்றேன், 2014ல கடைசியில குவாலிஃபை ஆனாங்க. எனக்கு அந்த மாதிரி ஒரு டீம் குவாலிஃபை ஆகணும்னு ஆசை. ஆவாங்களா தெரியாது. ஏன் அப்படி சொல்ற? பயங்கரமா தான் ஆடுறாங்க, செம்மையா விளையாடுறாங்க. இன்ஃபேக்ட் எல்லா டீமுமே பயங்கர க்ளோஸா இருக்கு பீடா. நம்ம நினைச்ச மாதிரி எல்லாம் இல்ல. எல்லாம் இப்போ வந்து 280 அடிச்சாங்க SRH. RR வந்து ஆல்மோஸ்ட் திருப்பி 3 டவுன் ஆயிட்டு 250 அடிச்சிருக்காங்க RR. சோ எல்லா டீம்லயுமே ஃபயர் பவர். ஏன் சொல்றேன்னா என்னோட கணக்குப்படி, ஐ மைட் பி ராங், என்னோட கணக்குப்படி CSK, MI and SRH I feel will get through. The 4th spot-க்கு தான் it is going to be a competition which I feel RCB will be the front runner, will be challenged by Gujarat Titans. அவங்க டீம் சூப்பரா இருக்கு, பஞ்சாப் கிங்ஸ் டீமும் சூப்பரா இருக்கு. 3 ஸ்பாட்டுக்கு தான் ஒருத்தர் அடிச்சுப்பாங்க. அதை அடிச்சு உங்களால வர முடியுமா? ஐ எம் நாட் ஷூர். அப்படி வந்தா ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி.
சரி, ஒரு ட்ரிக். ஐ திங்க் குஜராத்தோட bowling அட்டாக்கு இவ்வளவு ரன் போயிருக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரியான bowling அட்டாக். பட் சஷாங்க் சிங் என்ன பேட்டிங் அண்ணாயா. சஷாங்க் சிங் பேட்டிங் என்ன வந்து பயங்கரமா ரிஸ்க் எடுத்தாங்க. இன்ஃபேக்ட் மேக்ஸ்வெல் ஃபர்ஸ்ட் பால் சான்ஸ் எடுத்தான். ஸ்டாயினிஸ் ஒரு 4-5 பால் பார்த்துட்டு அவன் ஒரு சான்ஸ் எடுத்தான். பஞ்சாப் அந்த கேர் ஃப்ரீ கிரிக்கெட் தான் ஆட போறாங்க. எனிவே நம்ம அடுத்த செக்மெண்ட்டுக்கு மூவ் பண்ணலாம். இந்த 5 மேட்ச்ல 1,44,00,000 MVP வந்திருக்காங்க. ஸோ அடுத்த ரவுண்டுக்குள்ள போயிடலாம். 10 minute MVP brought to you by பிக் பாஸ்கெட். யாரெல்லாம் MVP, எத்தனை பேர் MVP, யார் அவரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பீடாக் ஸ்டார்ட் பண்ணி எத்தனை பேரை நீ சொல்ல போற எம்பிபில சொல்லு. ஸோ இப்போ நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு எம்விபி அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு முன்னாடி ஜென்ரலாக வந்துட்டு நான் பாட்டில் தான் வந்து ஆன்சர் கொடுத்து உங்களுக்கு பழக்கம். இப்போ டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து பிக் பாஸ்கெட்டுக்கு ஒரு பாட்டு பாட போகிறேன். அது என்ன பாட்டு அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ bigbass.com போனேன், ஆன்லைன் ஆர்டர் பண்ணினேன், 10 நிமிஷத்துல ஹோம் டெலிவரி, எல்லா ஐட்டம்ஸும் சேஃபா வீடு வந்ததே. ஸ்டேஷனரி, வெஜிடபிள்ஸ், எனி ஐட்டம்ஸ் ஆர்டர் பண்ணதும் குவிக் டெலிவரி. அதுக்கு பேரு பிக் பாஸ்கெட். bigbasketcom போனேன், ஆன்லைன் ஆர்டர் பண்ணினேன். சரி, இவ்வளவு நல்லா பாடி இருக்கேன். இத்தனை நாள் எனக்கு வந்து 8 கொடுக்கறதுக்கு யாருமே இல்லை. நீங்க ஒரு பாட்டை பாடுறீங்களா பாப்போம். இதுக்கு டேய், நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன்டா. உன்னை இன்னைக்கு சந்திச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு பாட்டு வச்சிருக்கேன். ரெடியா? கேக்குறியா? பாரு, சுதி கிதிலாம் கொஞ்சம் அப்படி இப்படிதான் போகும். நான் வந்து பொழப்புக்கு நீ வந்து பொழப்புக்கு பாடக, நான் அப்படி கிடையாது. நான் பொழப்புக்கு கிரிக்கெட்டரு. சரி, எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லு. கேக்குறியா? 10 நிமிஷத்துல வர்ணம் வர்ணம் பிக் பாஸ்கெட். 10 நிமிஷத்துல வர்ணம் வர்ணம். வெஜிடபிள் ஆர்டர் பண்ணிக்கோ, கிராசரியும் ஆர்டர் பண்ணிக்கோ, வீட்டு சாமான் ஆர்டர் பண்ணிக்கோ, எது வேணா ஆர்டர் பண்ணிக்கோ. 10 நிமிஷத்துல வர்ணம் வர்ணம் பிக் பாஸ்கெட். 10 நிமிஷத்துல வரும் வரும். எப்படி? இதுதான் ஒரு குழப்பம்னு பார்த்தேன். இதுலயும் மண்ணள்ளி போடணும்னு பாக்குறீங்க. வியூவர்ஸ்ல என்ன சொல்லுவாங்க, யோ இனிமே அந்த ஆளை பாட சொல்லாது, நீயே பாடும்பாங்க. அது வந்து பாஷா பாபா படத்துல கவுண்டமணி சார் அதெல்லாம் ஜெனுவினா சொல்லு, ஜெனுவினா சொல்லு எப்படி இருந்ததுன்னு. அததான் சொல்றேன். அவர் இப்ப கவுண்டமணி சார் சொல்லுவாரு அந்த பாபா படத்துல, யோ ரஜினி உனக்கு தான் நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க, என்ன பேச முடியா, என்ன பாட முடியா, நான் முன்னுக்கு வரையான்ற மாதிரி. இதுலயே என் பழப்புல வந்து மண்ணை அள்ளி போட்டீங்களே, இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும்? சரி பண்ணுங்க, நான் என்ன பண்ண முடியும்? சரி, நீங்களாம் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க. இவர் பொழப்புல மண்ணள்ளி போடணுமா வேண்டாமா, எனக்கு அந்த ஸ்கில் இருக்கா இல்லையா அப்படின்னு நீங்க சொல்லுங்க. எனிவேஸ், கமிங் பேக் டு தி டாபிக். MVP ஒரு பக்கம் பிக் பாஸ்கெட் எம்பிபியா இருந்தாலும் இது மேட் மேக்ஸ் சேல் போயிட்டு இருக்கு பிக் பாஸ்கெட்ல. பீடாக் அநியாயம் மேட் மேக்ஸ் சேல், அநியாயம் மேட் பேக் சேல், ஹாஃப் பிரைஸ் நோ கேச்சஸ். ஓகே, என்ன மேட்டர்னா 500க்கும் மேற்பட்ட ப்ராடக்ட், ஸ்டேஷனரியா இருக்கட்டும், பெவரேஜா இருக்கட்டும், என்ன இடம் இருக்கட்டும், எலக்ட்ரானிக்ஸா இருக்கட்டும், எல்லாமே 50% ஆஃப். தொட்டா 50% ஆஃப். 10 ரூபா இந்த டப்பா 10 ரூபா அப்படின்னா 5 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். சரி, நீங்க போய் உடனே லாகின் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிறது ஆர்டர் பண்ணிக்கலாம் 50% ஆஃப்ல. சரி, MVP யாரெல்லாம் மச்சி சொல்லு. எனக்கு தெரிஞ்சு இந்த ரவுண்டுல ரவுண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களுக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் என்னோட MVP, அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. குல்தீப் டெஃபினட், அது ஒன் போலர் ஐ வாண்ட் டு பிக் இஸ் குல்தீப், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, 10 மினிட்ஸ்ல சேஞ்ச் பண்ணாங்கிறதோட ஒரு நொடியில இந்த கேமே சேஞ்ச் பண்ணா அப்படிங்கிறதுக்கு 3 ஷாட் சொல்றேன் மச்சி. ட்ரெண்ட் போல்ட் போட்டான், ஃப்ரண்ட்ல நவுந்து போய் ஒரு கவர் டிரைவ் அல்கேக்கா தடவி கொடுத்தான், 4. எல்லாருமே ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தாங்க. அடுத்த பால் போயிட்டு திருப்பி அப்படின்னா இந்த கேப்ல 4, உடனே ஸ்லிப் வெளியே வந்துருச்சு. வில் ஜாக்ஸ் ஒரு பால் போட்டான், டனேர்னு எக்ஸ்ட்ரா கவர் மேல ஒரு 6. ருத்ராஜ் கைக்வாட் என்ன பேட்டிங் ஆனாயா. நீ சொன்ன அந்த பிச்சில் நானா உனக்கு ஒன்று சொல்றேன், அவ்வளோலாம் இல்ல, ஓகே ரீசனபிள் ஹோல்டு இருந்தது பிச்சில். 150 பிச்சு கிடையாது, அது அவங்க ஆடின மாதிரியும் இல்லை, நாங்க ஆடின மாதிரி இல்லை. எனிவேஸ், அது ஒரு செப்பரேட் டாபிக். அசுதோஷ் சர்மா 10 நிமிஷத்துல மாத்தினானோ இல்லையோ 2 ஓவர்ல கேமை மாத்திட்டான், அக்ரீடு. குல்தீப் யாதவ் 10 நிமிஷத்துல கேம் மாத்தான். ஆனா ஸ்டில் ஐ திங்க் வி வில் கிவ் இட் டு ஹிம் மச்சி. ஏன் குதிரை வேற, சோ விடலாம். 10 நிமிஷத்துல மாத்திட்டான் கேம்னு. குருணால் பாண்டியா 10 நிமிஷத்துல கேமை மாத்தினான், 2 ஓவர்ல பேக் டு பேக் பேங் விக்கெட். குருணால் பாண்டியா ஒரு MVP. ஃபில் சால்ட் ஒரு 10 மினிட் MVP. பவர் பிளேல கேமை கில் பண்ணான், ஆமாவா இல்லையா? சான்ஸே கிடையாது. அதுக்கப்புறம் வீராட்டும் வந்து ஜாயின் த பேண்ட் வேகன். ஸோ அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி இஷான் கிஷன் வந்து 10 மினிட் MVP. இஷான் கிஷன் நல்லா லாங்கா தான் எடுத்து அடிச்சான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 23 பால் அவ்வளோ இல்லை, அதுக்கப்புறமா தான் ஆக்சிடென்ட் பண்ணான். 10 நிமிஷத்துல மாத்தணும்.
கலீல் 10 நிமிஷத்துல கேம் டக்குன்னு ரோஹித் சர்மா விக்கெட், ரயன் ரிகல்டன் விக்கெட் எடுத்து பவர் பிளேலயே கேமை உடைச்சான். கலீல் சொல்லலாம். வேற யாரு 10 நிமிஷத்துல கேமை மாத்துற மாதிரி டக்குன்னு ஒரு ஸ்மால் இம்பாக்ட், சின்னதா இருந்தா பட்டுன்னு கொடுத்தாங்கிற மாதிரி. அந்த இம்பாக்ட் நம்பர் 1 இம்பாக்ட்னா அந்த கட்டாந்தரையில 3 விக்கெட் எடுத்த குருணால் பாண்டியா தான். I'll be extremely honest with you. இல்ல நம்ம எல்லா கண்டெண்டர்ஸையும் பார்த்துட்டு ஒரு ஆளை பிக் பண்ணுவோம். எல்லா கண்டெண்டர்ஸையும் பார்த்துட்டு ஒரு ஆளை நான் பிக் பண்ணிட்டேன். இருடா, வேற யாராவது கண்டெண்டர் இருப்பாங்கடா. இவன்டா ஐயோ வைசாக் விஜயகுமார்ரா விக்கெட் எடுக்கல. எல்லா விக்கெட் எடுத்தவங்க போவாங்க, ரன் எடுத்து போவாங்க. ஹை கேலிபர் பவுலர்ஸ் ரன்னுக்கு போயிட்டு இருக்காங்க 50 ரன் 45 ரன்னு. ஒய் நாட் வைசாக் விஜயகுமார்? என்னோட இது ஒரு 240 பிளேஸ் 230 கேம்ல நான் வைசாக் விஜயகுமார் தான் எடுக்கிறேன் MVP-யா. நீ ஒன்னு யோசிச்சு பாரு டியர் வியூவர்ஸ், நீங்க மறக்காதீங்க, கம்பல்சரியா நீங்க யோசிச்சே பார்க்கணும். அந்த பையன் வந்து கேம் விளையாடவே இல்லை. 14வது ஓவர் வரைக்கும் அனில் அல்ல பெஞ்சில் உட்காந்து தண்ணி கொடுத்துருந்தான். ஃபைன் லெக்ல தண்ணி கொடுத்த இந்த பையன்ட்டே, தம்பி இங்க வாடா அப்படின்னு சொல்லி பாண்டிங் கூப்பிட்டுட்டு 15 17 19 ஓவர். அந்த இதுல இந்த படம் பார்த்திருக்கியா நீ, சேரன் பாண்டியன்னு? அதை சொல்லுவாரு மேல இருந்து, இவரு கீழே வேலை பார்த்துட்டு இருப்பான் கவுண்டமணி, மேல செந்தில் நடந்து போயிட்டு இருப்பான். கொடை பிடிச்சிட்டு போற பெரியவரே அப்படின்வான், பார்த்தா செந்தில். அந்த மாதிரி எங்கேயோ தண்ணி தூக்கின்னு போயிருந்த இந்த வைசாக் விஜயகுமாரை கூப்பிட்டு 15 17 19 எதுவுமே இல்லாம வந்து நச்சுன்னு நெயில் பண்ணி கேமை உடச்சு கம்ப்ளீட்டா மாத்தினா, குஜராத் பக்கம் போய் இந்த கேமை மாத்தினா என்னோட MVP வைசாக் விஜயகுமார்ப்பா. சம்டைம்ஸ் ஏன் நான் சொல்றேன்னா, சம்டைம்ஸ் ஃபிகர்ஸ் டோன்ட் டு ஜஸ்டிஸ். 4 ஓவர்ல விக்கெட் விழுந்துரும் சொல்ல முடியாது. பால் அப்படியே போயிட்டு யாருமே நோ மேன்ஸ் லேண்ட்ல விழும். சோ அதனால வந்து வைசாக் விஜயகுமார். நீ குருணால் பாண்டியா மாத்திக்கிறியா? இவ்வளவு தூரம் பிச்சிங் கொடுத்துருக்கேன் நான். இல்ல, உங்களுக்கு 10 ஓவர் 107க்கு 2, அதுவும் ஒரு 220 பிச்சு தான். அங்க வந்துட்டு குருணால் பாண்டியா is not someone who is known to turn the ball or whatever it is. There is no assistance whatsoever. அங்க கேம் உடைச்சு உங்களுக்கு 107 for 2 to 175 வந்து அன்இமேஜினபிள். நீங்க சொன்ன வைசாக் விஜயகுமார் அங்கேயும் கேம் போயிட்டு தான் இருந்தது, இங்கேயும் கேம் போயிட்டு தான் இருந்தது. ஐ திங்க் போத் டிசர்வ் டு பி த டாப் MVPs. என்னோட ஹம்பிள் ஒப்பீனியன். ஐ கான்ட் டிஸ்கார்ட் வைசாக் விஜயகுமார் ஆல்சோ. ஸோ நீ வந்து குருணால் பாண்டியா, நான் வைசாக் விஜயகுமார். நீ ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், நான் ஒன்று செலக்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாட் நெக்ஸ்ட் மச்சி? வாட் ஆர் தி அதர் ஆஸ்பெக்ட்ஸ்? நம்ம ஒரே ஒரு சின்ன தட் இஸ் MVP செக்மெண்ட், MVP in 10 minutes brought to you by பிக் பாஸ்கெட். அடுத்து வந்து ஜென்ரல் ரவுண்ட் ஆஃப் டிஸ்கஷன்ஸ் நம்ம ஒன்று திருப்பி பண்ணிடலாம். குட் பேட் அக்லியில மிஸ் பண்ண ஒரு பாயிண்ட், அந்த இனோவேஷன் ஆஃப் த வைட் லைன். அந்த இனோவேஷன் ஆஃப் த வைட் லைன் பத்தி என்ன நினைக்கிறேன்? இஸ் இட் வெல்கம்? ஏன்னா அம்பையர் கையில இருந்து எடுத்துட்டாங்க அந்த ரூலை. they've taken it away from the hand. அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா பெரியனிலே அந்த போச்சுன்னா அம்பையர் ஓவர் டர்னே பண்ண மாட்டேங்கிறாரு. சோ அந்த ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி மாத்துது. லெக் சைட்ல அந்த வைட் லைன் வரணுமா? உன் தாட் என்ன? கண்டிப்பா வரணும். ஆஃப் சைட்ல வருதுன்னா ஏன் லெக் சைட்ல வரக்கூடாது? சில சமயம் பேட்ஸ்மேன் அவுட் சைட் ஆஃப் மூவ் பண்ணிடுறாங்க. ஸோ அதை பார்த்துட்டு நான் லெக் சைட்ல போட போறேன், ஃபிளிக்கை மிஸ் பண்ணா கொஞ்சம் லெக் ஸ்டம்ப்ல இருந்து இந்த பக்கம் போச்சுன்னா என்ன பண்றாங்க? அம்பையர் வைடுன்றாங்க. பட் தட் ஹஸ் பீன் சம்திங் விச் அம்பையர்ஸ் ஹவ் பீன் டாட். அம்பையர்ஸை நீங்க குறை சொல்ல முடியாது. அப்படிங்கும் போது அதுக்கும் ஒரு ஸ்டெம்ப் மாதிரி ஒரே ஒரு ஸ்டெம்ப் அந்த இதே ஒரு லைன் போட்டுருங்க. ஏன்னா எனக்கு ஆப்ஷன் இருக்கணும். நான் நகர்ந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டெம்ப் போடுறேன். அப்படிங்கும் போது ஒரு சில சமயம் நகர்ந்து போனா என்ன பண்ண முடியும்? இன்னும் ஃபர்தரா வைடா போட முடியும், இல்ல ஸ்ட்ரைட்டா வர முடியும். ஸ்ட்ரைட்டா வந்து கொஞ்சம் ஆங்கிள் இந்த பக்கம் போச்சுன்னா வைட் ஆயிடுது. இன்னும் கொஞ்சம் தூக்கி அந்த பக்கம் கடாசுனா உங்களுக்கு சீம் ஆயிடுச்சுன்னா 5 வைடு போயிடுது. பாவம் போலர்ஸ், பர்டிகுலர்லி ஸ்பின்னர்ஸ். இப்ப நீங்க போலிங் போட வரீங்க, ஒரு லெஃப்ட் ஹேண்ட் அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் இப்படி போறான் ஸ்லாட் ஸ்வீப் அடிக்கிறதுக்கு, you should have the cushion to fire the ball on his pads. அப்ப கொஞ்சம் இதுல மிஸ் பண்ணா அந்த ஒரு குஷன், ஒரு ஸ்டெப்புக்கும் இன்னொரு ஸ்டெப்புக்கும் எவ்வளவு கேப் இருக்கோ, there should be another stump line should be drawn. That should be the thing for the leg side, if not as much as the wider dimensions you have for off stump. இது இருந்தா பெட்டரா இருக்கும். சரி, ஹோப் இஸ் த பிகெஸ்ட் திங். அதாவது வந்து ஐபிஎல் வந்து எத்தனையோ யங்ஸ்டர்ஸுக்கு இந்தியாவில் ஹோப் கொடுத்துருக்க மச்சி. ஓகே, அதுல வந்து ஒரு ஃபியூ நேம்ஸ் எடுத்துட்டு வரேன். டெல்லி பிரீமியர் லீகை சேர்ந்த பிரியான் ஷாரியா அண்ட் திக்வேஷ் ராத்தி. அதுக்கப்புறமா வந்து நிகாம், நம்ம பேர் என்ன, விப்ராஜ் நிகாம். அப்பதான் கெவின் பீட்டர்சன் சொல்லியிருந்தா he can strike the ball really well. லெக் ஸ்பின்னும் நல்லா போட்டா, பாவம் அன்ஃபார்ச்சுனேட் நாட் டு கெட் பூர் ஆன் அவுட். அவர் வந்து யூபி பிரீமியர் லீக்ல வந்தான். எம் சித்தார்த் has been the consistent bowler in தமிழ்நாடு பிரீமியர் லீக். குவாலிட்டியா bowling போட்டான் அகைன் எல்எஸ்ஜிக்கு. இந்த மாதிரி எவ்ரி நூக் அண்ட் கார்னர். விக்னேஷ் புத்தூர் ஃப்ரம் கேரளா, வாட் ஆர் ஸ்கவுட்டிங் பை மும்பை ஒன்ஸ் அகேன், கிரேட் பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு ஃபியூச்சர்ல என்ன ஆகும், வாட் ஆர் த லேர்னிங்ஸ் தே வில் கெட்ங்கிறது செகண்டரி. பட் இதெல்லாம் ஒரு கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி அந்த மாதிரி ஆளுங்களுக்கு. அந்த மாதிரி வரிசையில யாரையா மிஸ் அவுட் பண்ணிட்டாங்கன்னா வாட் யூ திங்க் அபவுட் தீஸ் கைஸ்? இல்ல, இனிமே நிறைய பிளேயர்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. பிரியான் ஷாரியா as well. ஸோ உங்களுக்கு வந்துட்டு இன்னொன்னு இந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா,
என்ன சொல்றது, உங்களுக்கு தைரியமா தூக்கி ஐபிஎல்ல போடுறாங்க. தே பிளேயிங் ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் விச் இஸ் வெரி சிமிலர் டு இன்டர்நேஷனல் கிரிக்கெட். அந்த தில்லுக்கு துட்டுன்னு அந்த திக்வேஷா இருக்கட்டும், விக்னேஷ் புத்தூரா இருக்கட்டும், பிரியான்ஷா இருக்கட்டும், அவங்களோட ஆட்டிடியூட பாருங்க, எப்படி ஒரு பயம் தெரியுதா? ஒண்ணுமே கிடையாது. திஸ் இஸ் ஹவ் ஐ பிளேட் கிரிக்கெட் இன் டெல்லி பிரீமியர் லீக், உத்தரப்பிரதேஷ் பிரீமியர் லீக், சௌராஷ்டிரா பிரீமியர் லீக். ஐ அம் கிவன் an opportunity. நான் வந்து ட்ரெண்ட் போல்ட்டையோ மதீஷா பத்திரானையோ ஜோஸ் பட்லரே பார்த்து நான் பயப்பட மாட்டேன். திஸ் இஸ் a way I've been brought to do the job and I'm going to do the job அப்படின்னு ஆடுறாங்க. அது பயங்கர ரிஃப்ரெஷிங்கா இருக்கு. டேலண்ட் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு. The competition levels are very high. No one is guaranteed a place in Indian T20 World Cup the way IPL is growing. Anyone can go in. That is a great sign. This is a mother of all T20 leagues. தயவு செஞ்சு இந்த லீகோட எந்த லீக்கையும் கம்பேரே பண்ணாதீங்க. That is it. ஸோ ஒரு பயங்கரமான டிஸ்கஷனாக இருந்தது. என்டையர் ரவுண்ட் ஆஃப் ஐபிஎல், என்டையர் ரவுண்ட் ஆஃப் கேம்ஸ் ஃபீச்சர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கே இருந்தது. நானும் பாடியிருக்கேன், பீடாவும் பாடியிருக்கேன். என்னோட பாட்டு டெபியூ எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிஃபோர் வி சைன் ஆஃப் பீடாக் 300 மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. 300 வருமா இந்த ஐபிஎல்ல? எல்லா கிரவுண்ட்லயும் வருது. 300 வந்துருமோ? ஆஷா 240 ஈஸியா வருதுங்கும் போது கொஞ்சம் இன்னும் போலர்ஸ் ஹேட் அ பேட் டேனா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆஷா 282 மேல போய் தொட்டுட்டு கடைசி இதுல அதாவது சிரிப்பப்படாத மச்சி. கொஞ்சம் போலர்ஸ் கேன் ஹேவ் அ பேட் டே. தினந்தோறும் பேட் டே தான். கொஞ்சம் பேட் டே வேற இல்ல. பேட் டே பேட்ஸ்மேன் பண்ணிடுறாங்க போலர்ஸுக்கு பேட் டேவா? நீங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றீங்க. பேட்ஸ்மேன் இஸ் மேக்கிங் இட் அ பேட் டே ஃபார் த போலர்ஸ். அவங்களுக்கு சரியாவும் விழாம அந்த மாதிரி போச்சுன்னா there is a chance that it is going to happen. எல்லாருமே ஒரே இன்டென்ஷனோட தான் வராங்க. பிச்சு ஸ்லோவா இருக்குன்னு போய நின்னாலே என்ன இந்த அடி எல்லா போல அடி அப்படிதான் போறாங்க எல்லாரும். I don't see that there is going to be any problem in the 300 mark being breached here. I'm expecting it to happen. எந்த டீம் எல்லாம் அடிக்கலாம். I just don't want to say இந்த டீம் சான்சஸ் நிறைய இருக்கு, அந்த டீம் சான்சஸ் நிறைய இருக்கு. Any team can breach 300. சரி, 300 பிரீச் ஆயிடும் அப்படிங்கிறாரு பீடாக். யார் பிரீச் பண்ண போறாங்க, எங்க பிரீச் பண்ண போறாங்க காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஷோ எப்படி என்ஜாய் பண்ணேன் அப்படிங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. we are reading it. and ஸ்மால் கவுன்சில பயங்கரமா கொண்டுட்டு போயிருக்கிற பீடாக், சஸ்திகா அண்ட் வித்யுத்துக்கு என்னோட வாழ்த்துக்கள். வெல் டன் பீடாக், பின்னி பெடல் எடுத்துட்டு இருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் இட். அண்ட் இந்த மாதிரி கண்டினியூட்டி, இந்த மாதிரி குவாலிட்டி கிரிக்கெட் கண்டென்ட் வழங்குறது தான் எங்களோட மெயின் நோக்கம். ஸோ என்னெல்லாம் பண்ணலாம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸுங்கிறதையும் காமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. ஒன்ஸ் அகேன் எஸ். இல்ல பிஃபோர் சைனிங் ஆஃப்ன்றீங்க. அடுத்த தடவை விக்கெட் எடுத்தா நம்ம டீச்சர் பிச்சிருக்காம வேங்கேன் மைந்தன் அப்படின்னு ஸ்மால் கவுன்சில் சொல்லிருக்கேன். என்ன இப்படி பண்ணுங்க. என்ன வந்ததோ அதான்டா பண்ணேன். என்ன நேச்சுரலா இருக்க மனுஷன் நேச்சுரலா இருக்க விடுங்கடா. எனி விச் வேஸ், thank you so much everyone for joining us on this episode of Game of Thrones, brought to you by Big Boss.